ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போனால் 2010 வெளியான லெஜெண்டரி அப்படிங்கிற படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து ஜான்சினா நடிச்சிருக்காது. ஆனால் வந்து இந்த ஜான்சினா வந்து இந்த படத்தோட ஹீரோன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஹீரோ கிடையாது. ஹீரோவுக்கு அண்ணனாக தான் நடிச்சிருக்காரு. வாங்க நம்ம இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிக்கு போயிடலாம். இந்த படத்தில் வந்து ஜான்சினா வந்து சின்ன வயசில் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார். அவங்க அப்பா இறந்துருவார். அவங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் நாம்பன்னு தான் நினச்சிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் தம்பியும் தான் இருப்பாங்க. அந்த தம்பி வந்து ஸ்கூலில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். அவங்க இருக்கிற பசங்களும் சரி, இவன் டீஸ் பண்ணுறது சரி, இவங்க கிண்டல் பண்ணுறது சரி அதிகமாக இருக்கும். இவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு சரி நமக்கு ஏதாவது நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரெஸ்லிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவான். ரெஸ்லிங் கற்றுக்கணுன்னு ஏன் ஆசைப்பட்றான்னா, அவங்க அப்பாவும் ரெஸ்லரு, அவங்க அண்ணனும் ரெஸ்லரு. ஆனால் நமக்கு எதுவுமே தெரியல, அதனால தான் நம்மளை எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு அவனும் நம்ம ரெஸ்லிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் நாமளும் ரெஸ்லிங் கற்றுக்கலான்னு பார்ப்பான். ஆனால் வந்து என்ன பிரச்சனைனா, அவனை ரெஸ்லிங் கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை. அவன் என்ன பண்ணுவான், சரி அவன் நம்ம அண்ணன் தான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறால, அவர்கிட்ட நம்ம போய் கற்றுக்கலாம்னு சொல்லி அவங்க அண்ணங்கிட்ட போய் கேட்பான். அந்த கேட்டு அதுக்கப்புறமா அவங்க அண்ணங்கிட்ட ஜான்சினா ஓகேங்களா, ஜான்சினா வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்து ஜெயிச்சாரா. இப்போ அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியோட ஜான்சினா வந்து அவங்க தம்பி சேர்த்து வச்சாங்களா அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் வந்து தமிழ் டப்ளியூ அவைலபிள் உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம்.